அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அனைத்தையும் நன்கறிந்த அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும். அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அவன் அனைத்தையும் செவிமடுப்பவன், உற்று நோக்குபவன் ஆவான். மேலும் வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அவன்தான். அவன் உங்கள் இரகசியத்தையும் வெளிப்படையானதையும் அறிவான். நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யும் அனைத்தையும் நன்கறிவான். மேலும் மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. அவற்றை அவனைத் தவிர வேறெவரும் அறியமாட்டார். நிலத்திலும் கடலிலும் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிருவதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருளில் கிடக்கும் சிறிய வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் அவனுடைய தெளிவான பதிவு புத்தகத்தில் இல்லாமலில்லை. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இரகசியமானதையும் மறைந்திருப்பதையும் அவன் அறிவான். வானத்திலும் பூமியிலும் யாதொரு விடயமும் அவனை விட்டும் மறைந்து விடாது. உங்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறொருவன் இல்லை. அவன் அனைத்தையும் தன் அறிவால் அறிந்து வைத்துள்ளான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹு தஆலா நபி அவர்களை பின்வருமாறு வர்ணிக்கின்றான். நபியே, மேலும் உமக்கு நீங்கள் அறியாத அனைத்தையும் கற்பித்தான். உம்மீது அல்லாஹ்வின் அருள் மகத்தானதாகவே இருக்கின்றது. நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், தோழர்கள், அவர்களை பின்துயர்வோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் வீட்டை நாடி வந்திருக்கும் ஹாஜிகளே, உலகின் அனைத்து பாகங்களில் இருக்கும் முஸ்லிம்களே, அல்லாஹு தஆலாவை தக்வா செய்து கொள்ளுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சிக் கொண்டார்களானால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாயிருக்கும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. மேலும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் கூறுகின்றான், அல்லாஹ்வின் பிரச்சனையுடன் இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தாமல் அவனுக்கு தக்வா செய்யாமல் இருப்பது? அவன் தான் ஒருவனுக்கு நலவையும் சோதனையும் கொண்டு வருகிறான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இடரை அடையச் செய்தால் அதை நீக்க அவனைத் தவிர மற்றவராலும் முடியாது. அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனுடைய அக்கருணையை தடை செய்ய எவராலும் முடியாது. அவன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கே அதை அளிக்கிறான். அவன் மிக்க மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் ஆவான். அறிவுக்கும் தக்வாவுக்கும் உள்ள இணைப்பை ஏற்படுத்தி பின்வருமாறு அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான். அல்லாஹ்விற்கு மாத்திரம் இபாதத் செய்து அவன் அல்லாத வேறு யாருக்கும் எந்த ஒரு இபாதத்தையும் செய்யாமல் இருக்கும் அந்த ஏகத்துவத்திற்கு பதிலளிப்பது தக்வாவில் நின்றும் உள்ளதாகும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறைச்சம் உடையவர்களாக ஆகலாம். அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மழையை பொழிவித்து அதை கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு கூறியது போல் இதுதான் அனைத்து நபிமார்களின் அழைப்பாகவும் இருந்தது. அவர் தன் சமுதாயத்தை நோக்கி, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கி அவனையே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதுவே உங்களுக்கு மிக்க நல்லதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் வேதங்களை இறக்கி நபிமார்களையும் தூதர்களையும் தங்கள் சமுதாயத்துக்கு அறிவூட்டி அவர்களை ஏகத்துவத்தின் பால் அழைத்து அவனை மாத்திரமே இபாதத் செய்ய வேண்டும் என்ற செய்தியுடன் அனுப்பி வைத்துள்ளான். ஒவ்வொரு நபிமார்களும் தனது சமுதாயத்தவர்களுக்கு பின்வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். எனது சமுதாயமே, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை. அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாமா? அல்லாஹுக்கு மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஏகத்துவம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சான்று பகர்வதின் கருத்தாகும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மனிதர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், ஒன்றுக்கு பதிலாக இரு தெய்வங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக உங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் ஓர் இறைவன் தான்.
ஆகவே ஒருவனாகிய எனக்கு நீங்கள் பயப்படுங்கள், மற்றவருக்கும் பயப்பட வேண்டாம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையதே. அவனுக்கு என்றென்றும் வழிபடுவது அவசியம். ஆகவே அந்த அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைதான். உங்களை ஒரு தீங்கு அணுகும் போது அவனிடமே முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களை விட்டு அத்தீங்கை நீக்கினாலோ உடனே உங்களில் ஒரு பிரிவினர் இத்தகைய தங்கள் இறைவனுக்கே இணை வைத்து வணங்க ஆரம்பிக்கின்றனர். நாம் அவர்களுக்கு செய்த நன்றிகளையும் நன்மைகளையும் நிராகரித்து விடுகின்றனர். ஆதலால் அவர்களை நோக்கி, இவ்வுலகில் சிறிது சுகமனுபவித்துக் கொள்ளுங்கள், பின்னர் மறுமையில் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள் என்று நபியே கூறுவீராக. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையில் விமோசனம் அடைவதற்கு காரணமாக அமைவது அல்லாஹ் ஒருவன் என்று சான்று பகர்வதுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சான்று பகர்வதாகும். தூதுத்துவத்திற்கு சான்று பகர்வதன் பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவைகளை உண்மைப்படுத்தி அவரின் ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு அவர் கொண்டு வந்த தூதின் மூலம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நபியே, நிச்சயமாக நாம் உம்மை மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம். மேலும் அல்லாஹுடைய உத்தரவுப்படி மக்களை நீர் அவன் பக்கம் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் ஒரு விளக்காகவும் இருக்கிறீர். நபி அவர்கள் கூறியதை போல் 2 ஷஹாதாக்களும் தான் இஸ்லாத்தின் தூண்களின் முதன்மையானதாகும். இஸ்லாம் 5 விடயங்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்தை கொடுப்பதும், ரமலானில் நோன்பு நோட்பதும், சக்தி வாய்ந்தவர் அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்வதுமாகும் என்றார்கள் நபி அவர்கள். இஸ்லாத்தின் 2வது தூண் தொழுகையை நிலைநாட்டுவதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை கடைபிடித்து வருவீராக, ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும். அல்லாஹ்வை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிக மிக பெரிய காரியம். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். ஆதலால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். அல் குர்ஆனிலே தொழுகையுடன் சேர்த்து ஜக்காத்தும் குறிப்பிடப்படுகின்றது. அது இஸ்லாத்தின் 3வது தூணாகும். செல்வம் படைத்தோர் தங்களது சொத்திலிருந்து ஒரு பகுதியை ஜக்காத்தை பெற தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கின்றனர். இதில் சமூக கூட்டு பொறுப்பை உறுதி செய்யும் மார்க்கத்தின் சில அழகிய பக்கங்கள் வெளிப்படுகின்றது. அதே போல் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதும் அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்வதும் இஸ்லாத்தின் தூண்களில் உள்ளதாகும். அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும். ஹாஜிமார்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகளை இலகுபடுத்தி தந்துள்ளான். அதில் நீங்கள் உங்கள் நபியின் வழிமுறையை பின்பற்றுங்கள். நபி அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய கிரியைகளை என்னிடமிருந்தே பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், ஹஜ் அதற்கென குறிப்பிட்ட ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா ஆகிய மாதங்களில் தான். ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜில் உறவில் ஈடுபடல், தீச்சொல் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலியை தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அதேபோல் நபி அவர்கள் மார்க்கத்தின் ஏனைய சில படித்தரங்களையும் தெளிவுபடுத்தினார்கள். அதிலே இஹ்சான் என்பதும் ஒரு படித்தரமாகும். அதாவது அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போல் அவனை இபாதத் செய்வதாகும். நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அல்லாஹ்வை, அவனது மலக்குமார்களை, அவனது வேதங்களை, அவனது தூதர்களை, இறுதி நாளை, கலாக்கதிரை விசுவாசிப்பது ஈமானின் தூண்களாகும். ஹஜ்ஜாஜிகளே, இஸ்லாமிய உறவுகளே, எனக்கும் உங்களுக்கும் பயபக்தியை கொண்டு வசியத் செய்கிறேன். ஏனெனில் அது மிகச்சிறந்த கட்டுச்சாதனமாகும். அதே போல் எனக்கும் உங்களுக்கும் நட்பணிகள் செய்ய விரையுமாறு வசியத் செய்கிறேன். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது. அது இறையச்சம் உடையவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அல் குர்ஆன் கூறுகின்றது, மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் நன்மையே செய்து கொண்டிருங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடையலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள்,
ஒரு முஸ்லிமின் நடத்தைகளை பண்படுத்துகின்ற இஸ்லாத்தின் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து நடப்பதும் நன்மையின் பால் விரைவதில் நின்றும் உள்ளதாகும். அல் குர்ஆன் வர்ணிப்பதை போல் நபி அவர்கள் அந்த உயர்ந்த பண்பாடுடையவர்களாக இருந்தார்கள். நபியே, நிச்சயமாக நீர் மிக மகத்தான பண்பொழுக்கத்தின் மீது உள்ளீர். அந்த நபியை பின்வருமாறு கூறுகிறார்கள்: உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர், மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் உங்களில் மிக நல்லொழுக்கமுடையோர்கள் ஆவார்கள். பொதுவாக நல்லொழுக்கம் என்பது முஸ்லிம் அல்லாத அனைவராலும் மதிக்கப்படுகின்ற எல்லா மக்களிடமும் காணப்படுகின்ற விழுமியமாகும். அதாவது வார்த்தையிலும் செயலிலும் உள்ள நேரிய நடத்தையாகும். அல்லாஹ் கூறுகின்றான்: மக்களுக்கு அழகிய வார்த்தைகளை கூறுங்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான்: நன்மையும் தீமையும் சமமாகிவிடாது. ஆதலால் நபியே, தீமையை நீர் மிக அழகியதை கொண்டு தடுத்துக் கொள்வீராக. அவ்வாறாயின் உமது கொடிய எதிரியை அதே சமயத்தில் உமது உண்மையான மிக்க நெருங்கிய நண்பனைப் போல் காண்பீர். அறியாமையை முகங்கொடுப்பதில் அல்லாஹு தஆலா இவ்வாறு வழிகாட்டுகின்றான்: நபியே, இவ்வறிவியினர்களின் செயல்களை நீர் மன்னித்து புறக்கணித்துவிட்டு பொறுமையையும் கைக்கொண்டு மற்றவர்களை நன்மை செய்யும்படி ஏவி வருவீராக. ஆகவே நபியே, நீர் சகித்துக் கொண்டு பொறுமையுடன் இருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி மெய்யானது. ஆகவே முடிவில் நபியை நீர்தான் வெற்றி பெறுவீர். மறுமையை நம்பாத இவர்கள் நிச்சயமாக உம்மை இலேசாக எண்ணிவிட வேண்டாம். ஒரு முஸ்லிம் அவனது மிகச்சிறந்த பண்பொழுக்கத்தினால் அறிவிலியின் பக்கமோ புறக்கணிப்பவனின் பக்கமோ அவனுக்கு தடையாக இருப்பவனின் பக்கமோ திரும்பி பார்க்க மாட்டான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: மேலும் அவர்கள் வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால் அதில் சம்பந்தப்படாது அதனை புறக்கணித்துவிட்டு எங்கள் காரியங்கள் எங்களுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கும், உங்களுக்கு சலாம், அறியாதவர்களை அவர்களிடம் தர்க்கிக்க நாங்கள் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள். இவ்வாறானவர்களுடன் சச்சரவுக்கு செல்வது அவர்களது திட்டங்களை வெற்றி பெற செய்து அவர்களை உயர்த்திவிடும். அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொள்வர். இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் ஹிக்மத்தால் முகங்கொடுக்கப்பட வேண்டியதாகும். அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்ய வந்திருப்போரே, முஸ்லிம்களே, பிளவு, குரோதம், பகைமை போன்றவற்றுக்கு இட்டுச் செல்கின்ற அனைத்தை விட்டும் தூரமாக இருப்பதும் இஸ்லாத்தின் விழுமியங்களில் உள்ளவையாகும். எங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் பரஸ்பர ஒத்துழைப்பு, கருணை போன்ற பண்புகள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். ஒற்றுமை, சகோதரத்துவம், பரஸ்பர ஒத்துழைப்பு போன்றவை உம்மத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கும் அடுத்தவர்களுடன் அழகிய முறையில் உறவாடுவதற்குமான ஒரு பாதுகாப்பான வேலையை ஒத்திருக்கின்றது. இது இஸ்லாம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் என்பதற்கான சான்றாகும். அதன் நலவு முழு மனித சமுதாயத்தையும் சூழ்ந்துள்ளது. அதன் கண்ணியத்துக்குரிய நபியை பின்வருமாறு கூறுகிறார்கள்: மனிதர்களில் மிகச் சிறந்தவர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளவர் ஆவார். இதனால் தான் மனிதநேயத்தை கொண்டு இஸ்லாமிய ஷரீஆ உயர்ந்து நிற்கின்றது. அதன் அடிப்படைகளும் அளவீடுகளும் மாறாத்தன்மை கொண்டது. அது அனைவருக்கும் நலவை நாடுகின்றது. அவர்களின் உள்ளங்களை இணைத்து விடுகின்றது. அந்த உயரிய பண்பாட்டு விழுமியங்களினால் தான் உலகின் எல்லா பாகங்களிலும் உள்ளவர்களுக்கும் இஸ்லாத்தின் ஒளி பரவியது. அந்த வகையில் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தின் இந்த நலவை எத்தி வைப்பதை மேற்கொண்டார்கள். அந்த நேரிய வழிகாட்டல் நல்ல நேர்வழி பெற்றவர்களை விளைவாக தந்தது. பைத்துல் ஹராமை நாடி வந்துள்ள ஹாஜிகளே, நிச்சயமாக பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இடங்களில் இப்போது நீங்கள் இருக்கும் இந்த இடமும் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா குத்பாவை செய்த பின்னர் அரஃபாவில் நின்று அல்லாஹ்வை நினைவு கூறி அவனை பிரார்த்தித்தார்கள். லுஹரையும் அசரையும் ஒரு அதான் 2 இகாமத்துக்களுடன் 2 ரக்அத்துக்கள் சேர்த்து சுருக்கி தொழுதார்கள். சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தரித்திருந்தார்கள். பின்னர் அமைதியாக முஸ்தலிஃபா நோக்கி சென்றார்கள். தனது தோழர்களுக்கு அமைதியை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார்கள். முஸ்தலிஃபாவில் மஅரிபை 3 ரக்காத்துக்களாகவும் இஷாவை 2 ரக்காத்துக்களாகவும் தொழுதார்கள். முஸ்தலிஃபாவிலே அந்த இரவை கழித்துவிட்டு அதிலே ஃபஜ்ரை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்க முன் நன்றாக வெளிச்சம் வரும் வரை அங்கே இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். பின்னர் மினாவை நோக்கி சென்றார்கள். அங்கே ஜம்ரத்துல் அகபாவிலே 7 கற்களை எறிந்தார்கள். பின்னர் அவரது பிராணியை அறுத்தார்கள். பின்னர் முடியை சிரைந்து இஹ்ராத்தை களைந்தார்கள். பின்னர் மக்கா சென்று தவாஃப் செய்துவிட்டு மீண்டும் மினாவை நோக்கி வந்து தஷ்ரீக்குடைய நாட்களில் அங்கே இரவில் தங்கினார்கள். மினாவிலே அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக திக்ர் செய்பவராக இருந்தார்கள். ஜம்ரத்து சுராவில் 7 கற்களையும் பின்னர் ஜம்ரத்துல் வுஸ்தாவில் 7 கற்களையும் எறிந்தார்கள். மேலும் அதன் பின்னர் இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்தார்கள்.
பின்னர் ஜம்ரத்துல் அகபாவிலே 7 கற்களை எறிந்தார்கள். காரணமுள்ளோருக்கு மினாவில் இரவில் தங்காமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். நபி அவர்கள் துல்ஹஜ் 13 வரை அங்கே இருந்தார்கள். 12ஆம் நாளிலே மினாவிலிருந்து செல்வதற்கும் அனுமதி அளித்தார்கள். கிரியைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தனது பிரயாணத்துக்கு முன்னர் தவாஃபுல் விதாவை செய்தார்கள். முஸ்லிம்களே, இந்த மகத்தான அரஃபா நாளின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே அல்லாஹ்வின் பின்வரும் வசனம் இறங்கியது: இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். உங்களுக்காக இந்த இஸ்லாமை மார்க்கமாக திருப்தி அடைந்தேன், அங்கீகரித்துக் கொண்டேன். அந்த நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: அரஃபா நாளை விட வேறொரு நாளிலும் அடியானை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்வதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அடியானை மிகவும் நெருங்குகின்றான். பின்னர் அவர்களை கொண்டு மலக்குமார்களிடம் பெருமைப்படுகின்றான். அதிகமாக பிரார்த்தனை புரியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதாக வாக்களித்துள்ளான். மேலும் உங்களுடைய இரட்சகன் கூறுகின்றான்: என்னை அலையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான்: நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். இறைவா, ஹஜ்ஜாஜிகளின் கிரியைகளை ஏற்றுக்கொள்வாயாக, அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பாயாக, அவர்களின் விடயங்களை இலவுபடுத்துவாயாக, அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக அவர்களின் பிரதேசங்களுக்கு மீள வைப்பாயாக. மேலும் எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. இறைவா, முஸ்லிம்களின் நிலைமைகளை சீர் செய்வாயாக, அவர்களை இணைத்து வைப்பாயாக, அறிவையும் நலவையும் அவர்களில் பரப்பிவிடுவாயாக, அவர்களின் சந்ததிகளை சீர் செய்து வைப்பாயாக, அவர்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, அவர்களை சூனத்திலே நுழையச் செய்வாயாக. இறைவா, ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன் மலிக் சல்மான் இப்னு அப்துல் அசீஸிற்கும் அவருடைய வலியுல் அஹ்த் இளவரசர் முஹம்மது இப்னு சல்மானிற்கும் உதவி செய்து நலவிற்கான வழியை அவர்களுக்கு இலவுபடுத்துவாயாக. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் அவர்கள் செய்யும் சேவைக்காக அவர்களுக்கு நட்கூலியை வழங்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.